ஐயா, அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் மாற்றி 300 பஸ்ஸை வந்து ஓட செஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இந்த ஒரு மாற்றம் உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழக மக்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோட இந்த மாற்றத்தை அங்கீகாரம் பண்றாங்க, ஆதரிக்கிறாங்க. ஆனா போன அரசுக்கு இதை மாத்த சொல்லி பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் போராடினாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து அந்த அந்த நேரத்தில் உள்ள அரசு வந்து அது சரியாக அதை கையாளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மற்றபடி அரசு தானே அதை முடிவு எடுக்கணும். அது அரசு அதை மெத்தனமாக விட்டுட்டு மற்ற விஷயங்களில் தான் அவங்க கருத்து செலுத்தினாங்க, கவனத்தை செலுத்தினாங்க. அதனால அந்த அரசாங்கம் தான் செஞ்சது தவறு. இது விஜய் செஞ்சது சரியா? நிச்சயமா, கண்டிப்பா 100க்கு 100 சரி. இதை வரவேற்கிறீங்க, ஏத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறோம். நாங்க இனி வரதுல தமிழ்நாடுன்னு போடலாமா? தமிழ்நாடு அரசு போடணும். போடணும் போடணும். நன்றி ஐயா. நன்றி. அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தி 300 பஸ் ஓட விட்டுருக்காரு தமிழக முதலமைச்சர். இது எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்னன்னு? கண்டிப்பாக இது பார்க்கும்போது அந்த ஆட்சியில் இருக்கும்போது அது தமிழ்நாடுன்றதே மறந்து போயிட்டாங்க மக்களே. இப்போ பஸ்ஸில் இப்போ வந்து விஜயின் வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு பண்ணுறதுல மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தமிழ்நாடு பஸ் இவ்வளோ பஸ் இங்கே 300 பஸ் ஓடுதுன்னும் போது மக்களுக்கு ரொம்ப இன்னும் சந்தோஷம் அதிகங்கள் தான் இருக்குது. எதனால போன அரசு இதை மாற்ற சொல்லி நிறைய பேர் போராடினாங்க தமிழ் தேசியவாதிகளா? எதனால போன அரசு செய்யலன்னு நினைக்கிறீங்க? இது எதுக்கு செய்யலை அப்படின்னாக்கா அவங்க தமிழ்நாடுன்றதே அவங்க கலாச்சாரத்தில் மறந்துட்டாங்க. அதை தமிழ்நாடுன்றதே மறந்துட்டு இப்போ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய பிராண்டு மாதிரி, அது உதயசூரியன் பிராண்டு மாதிரியே பண்ணிக்கினே வந்துட்டதுனால இப்போ அது ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்தது. ஆனால் விஜய் வந்து அது தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையம்னு சொல்லி இது பண்ணது மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழன்று சொல்கிறது காலர் தூக்கி விட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது. இப்போ பஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் எல்லா இடத்துக்குமே நாங்கள் பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. சொல்லுங்க சார், நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இந்த நேம் போர்டு மாற்றினது சூப்பர். ஏன்னா தமிழ்னா தமிழனுங்க, கேரளானா கேரளாவில் மாற்றிருக்கான், ஆந்திராவில் மாற்றிருக்கான், எல்லா இடத்துலையும் மாற்றிருக்கான். இது நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடுன்னு வரட்டும், ஒருத்தர் பேரில் வர தேவை. அது பண்ணது கரெக்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அவருக்கு டைம் கொடுத்தா மொத்தம் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா டைம் கொடுக்காம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து தான் உட்காந்துருக்காரு. அது உள் பூசல் வெளி பூசல், இவங்க நையாண்டி பேசுறது அவங்க நையாண்டி பேசுறது எல்லாமே அதெல்லாம் தப்பு சார். இது வரைக்கும் அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது, இப்ப முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கிறீங்களா? இதை வரவேற்கத்தக்க விஷயம். தமிழின்பால் அவருக்கு இருக்கக்கூடிய பற்று இதுல இருந்து வெளிப்படுது. ஆமா, இது வரைக்கும் போன ஆட்சியில எல்லாம் நிறைய பேர் போராடினாங்க. ஆனா இது மறுக்கப்பட்டது அவர் செஞ்சிருக்காரு, கேட்காம செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதை கேட்டு செய்யணுங்கிறது இல்லை. தமிழின்பால் யாருக்கு பற்று இருக்கோ அவங்க ஆட்சிக்கு வரும்போது அதை செஞ்சு வைக்கிறதுல தவறே கிடையாது. பற்ற வெளிப்படுத்திருக்காரா? தமிழனுடைய பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதன் மூலமா. மகிழ்ச்சி ஐயா. இதனால நிச்சயமா மகிழ்ச்சி. ஆமா, மகிழ்ச்சி அடைகிறீங்களா? கண்டிப்பா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏத்துக்கிறீங்களா இந்த செயலை? கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நன்றி ஐயா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு மாத்திருக்காரு. இது எப்படி வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாருமே இதை வரவேற்கணுங்க. தமிழ்நாடுங்கிறது நம்ம தாய்நாடு, அதனால தமிழ்நாடுங்கிறது கண்டிப்பா இருக்கணும் எல்லாத்துலயுமே. கடந்த ஆட்சியெல்லாம் மறுக்கப்பட்டது. இதற்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க இதை மாத்தணும்னு. ஆனா மறுக்கப்பட்டது. இது இவர் வந்து ஒரே செகண்ட்ல இதை மாத்திட்டாரு. எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டுக்கான வாய்ப்பு. இந்த செயல் எப்படி பாக்குறீங்க? வந்த 40 நாள் ஒரு பெரிய மாற்றம் பண்ணிருக்காரு. ஒரு புது முயற்சி தான் இது. எல்லாத்துக்கும் மாற்றங்கள் தேவைப்படுது இல்லை. மாற்றம் எப்போதும் வருஷம் தேவைப்பட ஒரு விஷயம் தானே. அது மாற்றம் முக்கியமானது தான். மாற்றம் பார்க்கலாம் காலங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம். வரவேற்கிறோம். மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. இதுவரை அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது, இப்ப தமிழ்நாடு அரசு. ரெண்டுத்துல எது இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஐயா புது மாற்றங்கள் பண்ணிட்டு வர்றாரு? இப்பதானே புதுசா வந்துக்கிறேன். இனிமேல் தான் நிறைய வரும். செய்வார் நம்பிக்கை இருக்கா? செய்வார் நம்பிக்கையில் தான் ஜனங்க ஓட்டு போட்டுக்குது. பார்ப்போம். 5 வருஷம் டைம் இருக்குதுல, பார்த்தா 2 மாசம் முடியல. அவர் வந்து இருக்கீங்களா? வரவேற்கிறோம். முந்தைய ஆட்சி காலத்துல எதனால தமிழ்நாடுன்னு போடாம இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து ஒவ்வொரு ஆட்சியில் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ மறுபடி செய்யணும்னு நினச்சி செய்கிறாரு. அதனால் அந்த இது இல்லாமல் நடக்கும். நல்லாச்சு இருக்கா ஐயா? நல்லா தான் தெரியுது இப்போதைக்கு.
நல்லாட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் கொடுப்பார். புது மாற்றங்கள் வர்றாரு. மாற்றங்கள் வரும். வரும். மாற்றங்கள் வரும். எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லது செய்வாரு. நல்லது செய்வார். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு தமிழக முதலமைச்சர் விஜய் மாத்திருக்காரு. இது வரவேற்கத்தக்கதா? இதை ஏத்துக்கிறீங்களா? ஏற்றுக்கிறாங்க. நல்ல விஷயம்தான், பாராட்டத்தக்க விஷயம்தான், நல்ல விஷயம்தான். கடந்த ஆட்சியில இது மறுக்கப்பட்டது. எதனால அது மறுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்கும், இவங்க ஒரு இது முடிவு எடுத்திருக்காங்க. அதை விட இது நல்லா இருக்கு. தமிழ்நாடு எது இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இதை இப்போ வச்ச பேர் நல்லா இருக்கு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். அதே இருக்கலாம் நினைக்கிறீங்களா? இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்ததா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாத்திருக்காங்க. இதை வரவேற்கத்தக்கதா? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சொல்கிறது தப்பே கிடையாது. வேறு மாநிலத்தில் இருந்த அரசு போக்குவரத்து, அரசுன்றது பொது, தமிழ்நாடுன்றது நம்ம தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்கிறது விஜய் நல்ல வரவேற்க தருக்கு தான், நல்லது தான். கடந்த ஆட்சியில இதை ஏன் செய்யலன்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களுடைய குறைகளை தீர்க்கணுன்றது அவர் பார்க்குறாரு விஜய். அதனால அவர் தமிழ்நாடுன்னு பொதுவாக வச்சுட்டாரு. அரசுன்றது வந்து அவங்க புது ரன்மையிலே வச்சுக்கிறாங்க, அதிகாரிகள் பொறுத்து மாற்றி கொள்கிறாங்க. பல தமிழ் தேசவாதிகள் போராடினாங்க இதை பண்ணணும்ட்டு. ஆனா அப்படியே மறுக்கப்பட்டது. அது எதனால நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ணா, இருந்த முதலமைச்சர் மாற்றிருக்கணும். அவர் சரியாக மாற்றலை. இவர் வந்து ஸ்டெடியாக வேலை செய்கிறாரு. வந்த புது ஆட்சி வந்து நல்லா சிறப்பாக பணியாற்றி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, திருப்தியாக தான் போயின்னு இருக்கு. இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு இதுதான், இது நல்ல ஒரு விஷயம் தான். வரவேற்கிறோம். ஆனா அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்ட்டு மாத்தி பஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு, பஸ் விட்டுருக்காரு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதை எப்படி வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறோம்ண்ணா. இது போன வருஷம் ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி கரெக்டாக மெயின்டைன் மெயின்டெனன்ஸ் பண்ணி வருது. எதனால போன ஆட்சியில இந்த செய்யலன்னு நினைக்கிறீங்க? அது அக்கறை இல்லை அந்த ஆட்சியில். இந்த ஆட்சிக்கு அக்கறை ரெண்டு செஞ்சு வர்றாங்க. அக்கறை இருக்கு. எப்படி நடக்குது ஆட்சி? ஆட்சி நல்லா நடக்குது, நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏற்புடைய ஆட்சியா இருக்கா? நம்ம ஏற்கூட ஆட்சி தான் இருக்குது, இருக்கு. ஏத்துற ஆட்சி நல்லா நடக்குது. அது விமர்சனம் பண்றாரு, பண்ணுவாங்க. நம்ம ஆட்சி நல்லா இருக்கு. அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று மாத்தி எழுதி 300 பேருந்துகளை இயக்கியிருக்காரு தமிழக முதலமைச்சர். இது வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர், வரவேற்கத்தக்கது தான். இது நல்லது, ரொம்ப நல்லது. நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. நல்ல ஆட்சி நடக்குது, நல்லாவும் இருப்பார் அவர். எங்களோட ஆதரவு என்னைக்கும் விஜய்க்கு இருக்கு. ஐயா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்திருக்காரு, இது வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா வரவேற்கும், கண்டிப்பா வரவேற்கும். ஆமா, ஆட்சி வந்து இன்னும் வந்து சரி செஞ்சு வந்தாதான் மீதி வேலையெல்லாம் அவர் பண்ண முடியும். உடனே வந்து மாங்காய் தட்டுற மாதிரி தட்டியெல்லாம் பண்ண முடியாது. அதையும் உள்கூர்சல், அதுலேயும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். இருக்கிறது மொத்தத்தையும் எல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். இப்போ திடீர்னு வந்த உடனே அது சரியில்லை இது சரியில்லைனாங்க. நான் கேட்குறேன், ஏடிஎம்க்கும் டிஎம்க்கும் மாறி 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 இருந்தாங்களே, ஏன் இந்த குறைகளை ஏன் அவங்க சரி செய்யலை? இன்னைக்கு வந்தவரை நீ ஏன் கேட்குறீங்க? இன்னும் வந்து சரியாக ஒன்று 6 மாதம் ஆகலை, அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறாரு. இப்போ எங்கெங்கே கஜானாவில் யார் யார் என்னென்ன வாங்கிக்குவாங்க, அந்த கஜானா வந்து தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் எடுத்தாந்து சேர்க்குறாரு. சேர்த்த பிற்பாடு தான் பல நலத்திட்டங்களை சொன்னதை ஆரம்பிக்க முடியும். வந்த உடனே ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய ஊழல் அது இது எல்லாமே இருந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் இவங்க ஏன் அதை பண்ணலை? இவங்க 2 பேரும் ஆட்சி ஆனாங்களே இவ்வளோ வருஷம், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? இப்போ காவா சரியில்லை, தண்ணி வரல. இன்னைக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பெண்களுக்கு இது இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க ஆட்சியில் நடந்தது தான். இப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் பண்ணுறான், என்ன இப்போ நல்லவனு இருக்கான் கெட்டவனு இருக்கான். இப்போ அவர் மேலே வந்து ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் செய்ய வேண்டியது செய்கிறேன், ஆனால் எனக்கு டைம் கொடுங்க, நான் செய்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் பைசாலாம் நான் 1 ரூபாய் எடுக்க மாட்டேன், ஆனால் சம்பாதிச்சிருக்காரு. அவர் சம்பாதிச்சு அவருக்கு சேஃப்டி பண்ணியிருக்காரு. ஆனால் 1 பைசா யாரையும் எடுக்க விட மாட்டேன், யாருக்கிட்டையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேசிட்டாரு. அது கரெக்டாக நடக்குது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால்
ஏடிஎம்கே ஆட்சியும் சரி டிஎம்கே ஆட்சியும் சரி எல்லாம் பைசா வாங்கினாங்க. ஆனால் இப்போ போனீங்கன்னா பைசாவே தேவையில்லை. போனவுடனே என்ன ஜாதி சர்டிஃபிகேட்டா உடனே போட்டு கொடுக்குறாங்க, வெத்தர் சர்டிஃபிகேட்டா உடனே போட்டு கொடுக்குறாங்க. 10 பைசா தர தேவையில்ல. புரியுதா? அவங்களே எழுதி கரெக்டாக கடைக்காரனுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன் இவங்க 2 ஆட்சியில் ஏன் பண்ணல? என்னோட கேள்வி அதுதான். இப்போ வந்து அந்த காவா சரியில்லை, இந்த காவா சரியில்லை, தண்ணி போல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே. இவங்க ஆட்சி 50 வருஷம் 60 வருஷம் ஆனாங்களே, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க. ஆனா அரசு போக்குவரத்து கழகத்துல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடுன்றது நம்ம நாட்டை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு போராடி தமிழ்நாடை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இந்த முதல்வருங்க வந்து தமிழன்றாங்க, தமிழ் உணர்வோட பேசுகிறாங்க, தமிழ் ஈடுபாடுன்றாங்க. ஆனால் அந்த தமிழ்நாடுன்ற அந்த உணர்வை வந்து இவர் எந்த விதத்தில் இவர் கொண்டு வந்தாரோ, யார் சொல்லி கொண்டு வந்தாங்களே தெரியாது. இந்த இளம் முதல்வர், புதிய முதல்வர் வந்து கொண்டு வந்துக்கிறாருன்னு அதை வரவேற்க வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாடுன்றத வரவேற்கிறோம். ஒருத்தர் வந்து சார் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ ஆட்சி ஆண்டீங்க, பெரிய பெரிய கட்சிக்காரங்க, நீங்கள் வந்து அவ்வளோ சீட்டு வாங்க முடியல. இவர் ஸ்டார்டிங் இன்றைக்கு தான் வந்து நின்னாப்புல. மக்கள் ஆதரிச்சு இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவரை நம்பி போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இல்லை தாயோ தகப்பனோ அப்படின்னு சொல்லி அரவணைச்சு தான் போட்டிருக்காங்க. என்ன அதனால அவர் செய்கிறதெல்லாம் நல்லா தான் செய்வார். அதே மாதிரி அவங்க கட்சிக்காரங்க, நான் சொல்கிறேன், இவங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தான் பண்ணாங்க. அவர் ஒத்த பைசா கொடுக்கல. எது எம்எல்ஏ நிற்கணும், எம்எல்ஏ நின்னவங்க அத்தனை பேரும் அவங்க சொந்த துட்டு தான் போட்டு செஞ்சாங்க. இவர் காசு கொடுக்கல, காசும் வாங்கலை, ஓட்டுக்கும் காசு கொடுக்கல. அதே மாதிரி மாநாடு நடக்கும்போது எல்லாமே இளைஞர்கள் மொத்த பேருமே கட்சியிலேருந்து காசு வாங்கிலாம் போல, அவங்கவுங்க சொந்த பைசால் தான் போய் திரும்பினாங்க. இது உண்மையே இல்லையா? ஆனால் அதுலேயும் ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குளறுபடி பண்ணதுனால தான் அது ஃபுல்லாகவே வந்த பிரச்சனையை, அந்த 41 பேர் செத்தது எல்லாமே இவங்க குளறுபடி பண்ணி தான் பண்ணாங்களே தவிர கட்சிக்காரங்க யாரும் பண்ணாங்க. வெளி மனுஷால் தான் வந்து பண்ணது. அது வந்து உண்மையாயிடுச்சு. ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முதலமைச்சராக நிற்கிறதுக்கு தகுதி இருக்குன்னா அவர் மேலே கேஸ் இருக்கக்கூடாது, சரியா? இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடாது. ஆனால் அவ்வளோ கேஸையும் சால்வ் பண்ணி ஏன் சீட்டு கொடுத்தாங்க, ஏன் இப்போ முதலமைச்சர் ஆனார், அவர் மேலே நியாயம் தர்மம் எல்லாமே இருக்குது. அதனால் 6 மாதம் அவருக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வந்தால் தான் நம்ம வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அவரே சொல்லிட்டார 6 மாதம் கழிச்சு வந்து என்ன கேளுங்க, அது ஒவ்வொரு நாளும் ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. குறை தீர்ப்புன்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம குறையை போய் டைரெக்டாக கூட கேட்கலாம், என்ன இல்லை மனு போடலாம். அது மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குது. ஓகேவா? நன்றி.